கதிர் சோதரம் கத்துடைய பரிசுத்தம் நாமது மகிமுண்டாவதாக. நமக்கு ஆண்டவரே நல்ல பரிகாரி. அல்லேலூயா. நமக்கு அவரே வைத்தியரும் டாக்டருமாக இருக்கிறார். அவர் நம்பும் போது அவர் நம்ம கைவிட மாட்டார். அல்லேலூயா. அதான் பவுல் சொன்னார், நம்புகிறவர் இன்னார் என்று அறிந்திருக்கிறேன். அல்லேலூயா. அவன் நம்ம நம்புகிறவர் சர்வ வல்லமையுள்ள தேவன். அவர் நமக்காக எல்லாவற்றையும் செய்கிறவர். கரம் தட்டி மகிழ்ப்படுத்தும். அவர் நம்புறவங்களை ஒருபோதும் கைவிட மாட்டார். அவரை நம்பி இருக்கிறதுனாலதான் அவருடைய சமூகத்துல நம்ம இருக்கிறோம். அவர் தான் நமக்கு எல்லாமே அப்படின்னு சொல்லி நிச்சயமாக நம்ம நம்பிக்கை ஒருபோதும் மனிதர்கள் நம்ம நம்பிக்கை ஒருவேளை நம்பிக்கையற்றவர்களாக போயிடுறாங்க. நம்புற மனிதர்கள் கூட சிலர் என்ன ஆயிடுறாங்கன்னா, அவங்க நம்மளை விட்டு விலகி போயிடுறாங்க. நம்பிக்கைக்கு பாத்திரமா இருப்பது மாறி போய் விடுகிறது. ஆனா ஆண்டவராக இயேசு என்றைக்கு மாறாதவர். அல்லேலூயா. எல்லாம் யோசித்து பாருங்களேன், சிறு வயது முதல் இன்னைக்கு வரைக்கும் எவ்வளோ பேருடைய அன்பு மாறி போயிருக்கு. பலவங்க மாறி போயிருக்காங்க, சொந்தங்கள் மாறி போயிருக்கு. ஆனா அன்னைக்குல இருந்து இன்னைக்கு வரைக்கும் மாறாத அன்பு ஆண்டவராக இயேசு கிறிஸ்து அன்பு. விசுவாசிக்கிறோம், கரம் தட்டி மகிழ்ப்படுத்தும். அவருடைய அன்புக்கு அளவே இல்லைங்க. அவர் அன்னைக்கு எப்படி நேசித்தாரோ இன்னைக்கு அந்த நேசம் தான். அல்லேலூயா. ஆமா. இப்போ அவருடைய இந்த அன்பு பாருங்க, அது ஒருபோதும் நம்மளை அலட்சியம் பண்ணாது. நம்ம ஜெபத்தை கனம் பண்ணுகிறவர், நம்ம விசுவாசத்தை கனம் பண்ணுகிறவர். அதனால நம்ம அவர் மேல் விசுவாசமா இருப்போம். இல்ல நிச்சயமாக நம்ம விசுவாசத்தை ஆண்டவர்கிட்ட நம்ம செய்திக்காக செபித்த போது, ஆண்டவரே இன்னைக்கு என்ன பேசணும் அப்படின்னு ஆண்டவர்கிட்ட செபித்த போது, இன்னைக்கு அநேக ஜனங்கள் சோர்ந்து போய் இருக்கிறதே கர்த்தர் அதிகமாக உணர்த்துகிறார். அநேக ஜனங்கள் பிரச்சனைகள் நினைத்து, போராட்டங்கள் நினைத்து, பலவிதமான கவலைகளை நினைத்து சோர்ந்து போய் இருக்கிறத கர்த்தர் அதிகமாக உணர்த்தினபடினாலே, கர்த்தர் சோர்ந்து போகிற யாவருக்கும் கர்த்தர் பலன் தருகிறார். ஒரு வசனத்தை வாஸ்தவமானால் ஸ்தோத்திரம், கலாத்தியர் 6:9 கலாத்தியர் 6:9 ஸ்தோத்திரம். நன்மை செய்கிறதில் சோர்ந்து போகாமல் இருப்போமாக, நாம் தளர்ந்து போகாதிருந்தால் ஏற்ற காலத்தில் அறுப்போம். ஆமா பாருங்க. அப்போ அந்த நாளில் இந்த முக்கியமான கருப்பொருள் என்னன்னா, நாம் தளர்ந்து போகாமல் இருந்தால் நம்ம என்ன செய்யக்கூடாது, எதுக்குமே தளர்ந்து போகக்கூடாது. தளர்ந்து போயிடுறாங்கல்ல, என்ன இது நானும் பார்த்தேன், நானும் விசுவாசத்தை பார்த்தேன் அப்படி அந்த மாதிரி இந்த சலிப்புத்தன்மையான வார்த்தை ஆண்டவர் பிள்ளைங்க பேசக்கூடாது. இப்போ தளர்ந்து போகாமல் இருந்தால் ஏற்ற வேலை என்ன செய்வோம் சொல்லுங்க, அறுப்போம். ஆமா, தளர்ந்து போகக்கூடாது. விசுவாசமே உலகத்தை ஜெயிக்கிற செய்யும். அல்லேலூயா. உலகத்துக்குரியவனே விவசாயம் பண்ணும்போது பணத்தை கொட்டுறாங்க, அப்புறம் உழவடிக்கும் போது, அப்புறம் பயிர் வைக்கும் போது, உரம் போடும் போது எல்லாம் செலவு தான். என்ன நம்பிக்கை அவனுக்கு வரும்? விளையும். எப்படி விளையும்? போன வருஷம் விளைஞ்சது, அதுக்கு முந்தின வருஷம் விளைஞ்சது, அதனால இந்த வருஷமும் விளையும். அந்த நம்பிக்கை பாருங்க. அல்லேலூயா. அப்போ உலக மக்களே வருங்கிற நம்பிக்கையில போடுறாங்க, போன வருஷம் விளைஞ்சது. அப்போ நம்ம பாருங்க, ஆண்டவர் பிள்ளைங்க இம்மட்டும் நடத்தினா, யாரும் நடத்தலன்னு சொல்ல முடியுமா? இதுவரைக்கும் நடத்தினார், நடத்துகிறார், நடத்துவார். கரம் தட்டி மகிமைப்படுத்துங்க. அல்லேலூயா. அல்லேலூயா. அதனாலதான் தளர்ந்து போகாமல் இருந்தால் ஏற்ற வேலை என்ன செய்வோம், நாம் அறுப்போம். ஆமா, தளர்ந்து போகக்கூடாது. ஆண்டோட பிள்ளைங்க எதுக்குமே தளர்ந்து போகக்கூடாதுங்க. ஒரு வசனத்துல பதறினால் சிதறிடுவாய். அல்லேலூயா. பதறினால் சிதறிடுவாய். அதனால நம்ம சோர்ந்து போகவே கூடாது. அல்லேலூயா. ஆமா, சோதனைகளை சகிப்போன் பாக்கியவான். ஆமா, சோதனையினாலும் நம்ம சோர்ந்து போயிடக்கூடாது, அதை சகிக்கிறவன் பாக்கியவான். சோதனை நேரத்துல தளர்ந்து போகவே கூடாது. அப்படியே எப்பவும் கம்பீரம் அடிக்க ஆண்டவர் எல்லாம் செய்வார் அப்படின்ட்டு. அதாவது ஒரு ஆபீஸ்ல வேலை செய்யற ஒரு மனிதன், அவனுக்கு வேண்டாதவர்கள் அவன் மேல குற்றம் சுமத்தி அவன் அந்த ஆபீஸ்ல பல லட்ச ரூபாய் கையாடல் பண்ணிட்டாங்க. அதுல முக்கியமான ஒருத்தர் மேல குற்றம் சாட்டி அது காரணம் இவர்தான் சொல்லி, ஏன்னா அது அவன் ஆகாதவங்க ஒரு கூட்டம் இருந்து இவன் மேல பழி செலுத்தி அந்த மேனேஜ்மெண்ட் ஓனர்லாம் வர வச்சு எல்லாரும் முன்னாடி அசிங்கப்படுத்தி அவமானப்படுத்தி வீட்டுக்கு அமிச்சிட்டாங்க. ஓனர் எம்பா உன்னை நம்பி விட்டா இந்த மாதிரிலாம் பண்ணிட்டிய, உனக்கே நல்லா இருக்கா, எப்படி நம்பினேன், எப்படி இருக்கும், இவன் எதுவுமே செய்யாம ஒரு ஓனர் உன்னை எப்படி நம்பினேன், இந்த மாதிரி பண்ணிட்டிய அப்படின்னு சொன்னா எவ்வளவு அவமானமா இருக்கும் எல்லாரும் முன்பதாக. இவர் சோர்ந்து போகல, வீட்டுக்கு போனாரு. இவர் ஆண்டவருடைய பிள்ளை சோமட்டே இருந்தாரு. ஆண்டவரே, நீங்க எல்லாத்தையுமே நன்மைக்காக மாத்துவீங்கப்பா. எனக்கு தெரியும் நீங்க யாருன்னு எனக்கு தெரியும், எனக்காக எல்லாவற்றையும் செய்வீங்க, என்னை புரிந்து கொண்டவங்க எத்தனை பேர் என்னை புரிந்து கொள்ளாட்டு கூட நீங்க என்ன புரிஞ்சு கொள்வீங்கன்னு சொல்லி இவர் அந்த விசுவாச ஓட்டத்தில் நிற்கவே இல்லை. நல்லா சோம் பண்ணாரு, நல்லா பயில் படிச்சாரு, சர்ச்சுக்கு வந்தார், ஆண்டவர் காரியத்தில் அதிகமாக வளர்ந்தார்.
ஆனா ஒரு நம்பிக்கை, நான் தவறே செய்யாம இந்த சூழ்நிலை வந்துச்சு, ஆனா கர்த்தர் இதை நன்மையை மாத்துவாருன்ற அந்த ஒரு சோர்ந்து போகாம ஆண்டவருக்குள்ள அதிகமாக செவமனா இருப்பாருங்க. அப்போ சில வருஷங்கள் ஆன உடனே யார் உண்மையான குற்றவாளின்னு தெரிய வந்துருச்சு. இவர் செவம் பண்ணிட்டு இருந்தாரு, யார் உண்மையான குற்றவாளின்னு தெரிய வந்தது. அப்புறம் என்ன பண்ணாங்க தெரியுமா? அந்த ஓனர் கூப்பிட்டு எல்லாருடைய மன்னிப்பு கேட்டு, சாரிப்பா இவனுக்கெல்லாம் சொல்றாங்கன்னு உன்னை நான் அவமானப்படுத்திட்டேன், என்னை மன்னிச்சுக்கோ அப்படின்னு சொல்லிட்டு, இவ்வளோ நாள் வேலை இல்லாமல் இருந்தார் பாருங்க, அதை டபுளாக கொடுத்து வேலையும் அதிகமா, அதாவது பொறுப்பு அதிகமா, பெர்மிஷன் அதிகமா கொடுத்துட்டாங்க, மேனேஜ்மெண்டா கொடுத்துட்டாங்க. அல்லேலூயா. அவமானப்படுத்தினதுக்கு பிராயச்சித்தமா அந்த நிர்வாக ஓனர் என்ன பண்ணாருன்னா, அதிகமான மேனேஜ்மெண்ட் வேலை, ஃபர்ஸ்ட் வேலை செய்யணும், இப்ப அப்படி கிடையாது, நிர்வாகம் பண்ற வேலை. அல்லேலூயா. ஆமா பாருங்க, அப்ப சோர்ந்து போய் இருந்தாங்கன்னா, உடஞ்சி அப்படியே உடஞ்சி போய், நான் ஒண்ணுமே செய்யல, இந்த மாதிரி ஆயிடுச்சு, ஆண்டவருக்கே கண்ணு இல்லை, நான் ஆண்டவரின் செப்பத்தெல்லாம் கேட்கல, இவர் என்ன பண்றது போ. ஆமா, யாராவது அறியாத நண்பர்கள், ரசிக்கப்படாத நண்பர் இருந்தா, போடா நீங்க வேற, அவன் கேட்டிருப்பான், என்ன சர்ச்சுக்கு போய் என்ன கண்ட நீ அப்படின்லாம் போய் பேசியிருப்பான். ஆனா பாருங்க, எல்லா இடத்துலையும் இவர் ஆண்டவர் பத்தி இல்ல, என் தேவன் வெக்கப்பட விட மாட்டார், தைரியமா சோர்ந்தே போகவே இல்லை. அல்லேலூயா, அல்லேலூயா. ஒருவேளை சோர்ந்து போய் இருந்தாருன்னா, வசனத்துல நீ சோர்ந்து போனால் உன் பலன் குன்றிவிடும். ஏன் சோர்ந்து போக கூடாதுன்னா, நீ சோர்ந்து போவானால் உன் பலன் என்ன செய்யும்? குன்றிவிடும். அல்லேலூயா. அதனால ஆண்டவர் பிள்ளைங்க சோர்ந்து போகவே கூடாது. அல்லேலூயா. ஆமா, கர்த்தர் நமக்கு பலன் தருகிறவர். அல்லேலூயா. ஆமா, கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. அதனால எப்போதுமே ஆண்டவருடைய பிள்ளைங்க நம்ம சோர்ந்து போகவே கூடாது. வாழ்க்கையில பாத்தீங்கன்னா பிரச்சனை வரலாம், நோய்கள் வரலாம், பொருளாதார கஷ்டம் வரலாம், ஆனா எந்த காரியம் வந்தாலும், எந்த பிரச்சனை வந்தாலும் நீங்க சோர்ந்து போகாதீங்க. அல்லேலூயா. ஆமா பாருங்க, இப்ப சோர்ந்து போகாமல் ஏன்னா தேவன் நம்ம கூட இருக்கிறார். அல்லேலூயா. ஆமா, அப்ப சோர்ந்து போகாதே என்று ஆண்டவர் சொல்றாரு, நான் கூட இருக்கிறேன், நீ சோர்ந்து போகாத, அவன் கூட இருக்கிறேன். அல்லேலூயா. அவன் எத்தனை பேர் மாறி போனால் நான் மாறாதவ, எத்தனை பேர் உன்னை நான் உதவி செய்வேன்னு சொல்லிட்டு செய்யாட்ட கூட நான் அவன் கூட இருக்கிறேன். அல்லேலூயா. நானே ஜீவ நீரூற்று, நானே உன் பொருளாதாரம். அல்லேலூயா. ஆமா, நான் தான் வழியும் சத்தியமும் ஜீவனுமா இருக்கிறேன், சோர்ந்து போகாத. அல்லேலூயா. இப்போ ஏன் நம்ம சோர்ந்து போகிறோம் பாருங்க, நம்பிக்கை இல்லாம, சமாதானம் இல்லாம நம்ம என்ன செய்யறோமா? சோர்ந்து போய் விடுகிறோம். அல்லேலூயா. அதனால ஆண்டவர் சொல்றது, அப்போ பாருங்க, முதலாவது நம்ம தேவனோடு இருந்தபடி நம்ம சோர்ந்து போக மாட்டோம். நம்ம ஒண்ணு என்ன தெரியுமா? ஆண்டவரோடு இருந்தோம்னா சோர்ந்து போகவே மாட்டோம். ஆமா, ஆண்டவர் மட்டும் நம்ம கூட இருந்தாருன்னா, நம்ம அவரோடு இருந்தோம்னா சோர்ந்து போக மாட்டோம். அல்லேலூயா. ஆமா, முதலாவது ஏசாயா 41:10 நம்ம அடிக்கடி வாசித்த இந்த வசனம் தான், நீ பயப்படாதே, நான் உன்னுடனே இருக்கிறேன், திகையாதே, நான் உன் தேவன், நான் உன்னை பலப்படுத்தி உனக்கு சகாயம் பண்ணுவேன், என் நீதியின் வழக்கத்தினால் உன்னை தாங்குவேன். அல்லேலூயா. அல்லேலூயா. ஆமா பாருங்க, எனக்கு கண்பாடுகளே, நீ சோர்ந்து போக கூடாது. ஏன்னா, அதாவது நீ சோர்ந்து போகாத, ஏன்னா நான் உன் கூட இருக்கிறேன். நீ திகையாதே, ஆமா, நீ சலித்து போகாத, நான் உன் கூட இருக்கிறேன். அல்லேலூயா. ஆமா, தேவன் ஒருபோதும் நம்ம நம்புற பிள்ளையை கைவிட மாட்டார். கரம் தட்டி மகிமைப்படுத்துமா? அல்லேலூயா. அல்லேலூயா. அவர் நம்புற பிள்ளைகளை அவர் கைவிடவே மாட்டாருங்க. ஆமா, எத்தனை பேரு கைவிட்டாலும் ஆண்டவராகிய இயேசு கைவிடவே மாட்டார். அல்லேலூயா. சோர்ந்து போகாதீங்க. ஆண்டவர் சொன்னார், உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை. அல்லேலூயா. நீ பயப்படாதே, உன்னோடு கூட இருக்கிறேன், திகையாதே, நான் உன் தேவன். ஆமா, நான் உன்னை பலப்படுத்துவேன், நான் உன்னை காண்கிற தேவன். ஆண்டவரே சொன்னார், நான் உன்னை விட்டு விலகுவதில்லை, உன்னை கைவிடுவதில்லை. அல்லேலூயா. யோசுவா 1:5 யோசுவா பார்த்து சொன்னாரு, நான் உன்னை விட்டு விலக மாட்டேன், உன்னை கைவிட மாட்டேன் என்று சொன்னார். அல்லேலூயா. ஆமா, அவர் காண்கிற தேவன். ஆதியாகமம் 16:13 ஆகார் சொன்னார், நீர் என்னை காண்கிற தேவன். அல்லேலூயா. அவர் என்னை காண்கிற தேவன். ஆமா, எத்தனை பேர் விசுவாசிங்க? அவர் என்னை காண்கிற தேவன். ஆமா, என்னை காண்கிறவர். அவர் எப்படி பார்க்கிறார் தெரியுமா? மனிதர்கள் காண்கிற பிரகாரமாக அல்ல, மனிதன் முகத்தை பார்க்கிறான். தேவனாகிய கர்த்தர் இருதயத்தை பார்க்கிறார். கரங்க தட்டி மகிமைப்படுத்துமா? அவர் காண்கிற தேவன் அவர். அல்லேலூயா. ஆமா, பயப்படாதே, நான் காத்திடுவேன், அற்புதங்கள் நான் செய்திடுவேன், அதிசயமாய் இவனை நடத்துவேன். கரங்க தட்டி மகிமைப்படுத்துமா? அதிசயமாய் இவனை நடத்துவேன். அல்லேலூயா. திகையாதே, கலங்காதே மனமே, நான் உன்னுடன் இருக்க பயமே. அல்லேலூயா. ஆமா, உன் கண்ணீர் யாவையும் துடைத்திடுவேன். ஏசாயா
எட்டும்படி உன் கண்ணீரெல்லாம் நான் துடைத்திடுவேன், உன் கவலையெல்லாம் நான் போக்கிடுவேன். அல்லேலூயா. அதனால எனக்கு அன்பானவர்களே, ஆண்டவர் கூடயே இருக்கிறார். அதனால நீ சோர்ந்து போகாதே, கர்த்தர் உன்னோடு கூட இருக்கிறார். ஆமா, பிரச்சனைகள் எல்லாம் அவர் மேல் அவரை தாங்க பலன் தருவார். அல்லேலூயா. ஆமா, பிரச்சனையில ஆமா ஆமா அவர் கூட இருக்கும்போது அவர் தாங்கும்படி கர்த்தர் பலன் தருவார். அல்லேலூயா. ஆமா, எல்லா பிரச்சனை மத்தியில அவர் நம்மை தாங்குகிற தேவனாக இருக்கிறார். அல்லேலூயா. ஆமா, பாருங்க எனக்கு அன்பானவர்களே, அப்போ தேவனுடைய பிரசன்னம் தான் நமக்கு பலன். நமக்கு பலன் என்னது? தேவனுடைய பிரசன்னம் நமக்கு பலனாக இருக்கும். ஆமா, அவர் ஒரு நாளும் கூட இருந்து பிரசன்னத்துக்குள்ளே கர்த்தர் நடத்துவார். அல்லேலூயா. அப்படி பிரசன்னம் ஒவ்வொரு நாளும் நம்மளை நடத்தும். அதான் பலன். அவன் சோர்ந்து போய் இருக்கும்போது நல்ல அபிஷேகமான பாட்டை பாடி நம்ம அப்படியே அவருடைய பிரசன்னத்தை உணர்ந்தோன்னா அந்த சோர்வெல்லாம் போயிடும். அல்லேலூயா. ஆமா, பாருங்க. சரி பாருங்க, அப்போ ரெண்டாவது, நம்ம ஜெபத்துல நம்ம சோர்ந்து போகாம இருக்க வேண்டும். அல்லேலூயா. ஆமா, முதலாவது தேவன் நம்மளோட கூட இருக்கிறார். ரெண்டாவது பாத்தீங்கன்னா, ஜெபத்துல நம்ம சோர்ந்து போகவே கூடாது. எப்பொழுதுமே என்ன செய்யணும்னா, ஆமா, அப்போ எந்த பிரச்சனை இருந்தாலும் போராட்டம் இருந்தாலும் ஜெபத்துல நம்ம அதை விடவே கூடாது. பாருங்க, லூக்கா 18:1 வாசிங்க. லூக்கா 18:1. சோத்திரம். சோர்ந்து போகாமல் எப்பொழுதும் ஜெபம் பண்ண வேண்டும் என்பதை குறித்து அவர்களுக்கு அவர் ஒரு உவமையை சொன்னார். இன்னைக்கு நிறைய என்ன தெரியுமா, எல்லாத்துக்கும் நல்லா தெளிவு இருக்கும். ஆனால் ஜெபம்னு வந்தால் மட்டும் சோறு வந்துடும், தூக்கம் வந்துடும். சீக்கிரம் படி, ஒரு பாட்டை படித்து ஒரு பைபிள் படித்து கொஞ்சம் அப்படி ஜெபம் பண்ணி முடிச்சிரு. ஒரு மற்றதுக்கெல்லாம் மணிக்கணக்கு நேரம் இருக்கும். ஆனால் இயேசு என்ன சொல்றாருன்னா, சோர்ந்து போகாமல் ஜெபம் பண்ணுங்க, சோர்ந்து போகாமல் ஜெபம் பண்ணுங்க. அது நமக்கு அப்படியே உள்டாவா இருக்கு. அப்படியே எல்லாத்துக்கும் நேரம் 24 மணி நேரம் ஒரு நாளைக்கு ஏசப்பா கொடுத்துருக்காரு. ஆனால் நம்ம ஜெபத்துக்கு எவ்வளோ நேரம் ஒதுக்குறோம்? எவ்வளோ சுருக்கணுமோ அவ்வளோ சுருக்கிடணும். ஏன்னா தூக்கம் வருது, ஏன்னா நேரம் ஆச்சு, ஏன்னா பசிக்குது, இப்படி இப்படி போயிட்டு இருக்கு. இப்போ இல்லை, நம்ம என்னன்னா ஆண்டவர் சொல்லாரு, நீ சோர்ந்து போகாம நம்ம என்ன செய்யணும்? ஜெபம் பண்ண வேண்டும். அல்லேலூயா. ஆமா, பாருங்க, அப்போ ஜெபம் தான் நம்ம வாழ்க்கையில சுவாசம். ஜெபம் தான் சுவாசம். செத்து போச்சான்னா எதை எப்படி பார்ப்பாங்க? உயிர் இருக்கான்னு எப்படி பார்ப்பாங்க? சுவாசம் இருக்கான்னு பார்ப்பாங்க. சுவாசம் இல்லைன்னா என்னாச்சு? அவ்வளவு செத்து போச்சு. அப்போ ஒரு மனிதனுக்கு ஜெபந்தான் சுவாசமாக இருக்க வேண்டும். அல்லேலூயா. ஆமா, பாருங்க எனக்கு அன்பானவரே, அப்போ பாருங்க, சுவாசமல்ல யாவும் கர்த்தரை துதிப்பதாக. ஆமா, பாருங்க, அப்போ அவர் அவ்வளவு வல்லமையுள்ள தேவனாக இருக்கிறார். அல்லேலூயா. அதனால எனக்கு அன்பானவர்களே, நம்ம சோர்ந்து போகாமல் எப்பொழுது நம்ம ஜெபம் பண்ணுவோம். அல்லேலூயா. ஏன்னா ஜெபம் நம்ம சுவாசமாய் மாறணும். அந்த மாதிரி உணரணும். அந்த மாதிரி இல்ல, சுவாசம் இல்லாம வாழ முடியாதுல்ல. நம்ம ஆண்டோட பிள்ளைங்க ஜெபம் இல்லாம வாழ முடியாதுங்கிறது கண்டிஷனுக்கு வரணும். அல்லேலூயா. ஆமா, எனக்கு அன்பானவர்களே, அப்போ ஜெபம் தான் நமக்கு என்னது? சுவாசமாக இருக்கிறது. ஆமா, எனக்கு அன்பானவர்களே, அப்போ அந்த நாளிலே அப்போ ஆண்டுடைய பிள்ளைங்க அப்போ ஜெபம் பண்ணும் போதுதான், அதாவது தாமதமானாலும் நிச்சயமாக தேவன் பதில் வரும்படி கர்த்தர் செய்வார். அல்லேலூயா. அதனால சோர்ந்து போகாதீங்க. ஜெபத்தில் எவைகளை கேட்டாலும் கர்த்தர் நிச்சயமாக தருவார். அதனால தொடர்ந்து நம்ம ஜெபிக்கும் போது வெட்கப்படவே மாட்டேன். ஜெபிக்கிற ஒரு நாள் வெட்கப்படவே மாட்டாங்க. அல்லேலூயா. ஜெபிக்கிற ஒரு நாள் வெட்கப்படவே மாட்டான். துன்பங்கள், தொல்லைகள், வேதனை, உபத்திரம் வந்தாலும் அவன் சோர்ந்து போகவே மாட்டான். அல்லேலூயா. முதலாவது தேவன் நம்ம கூட இருக்கிறார். ரெண்டாவது ஜெபத்துல நம்ம சோர்ந்து போக கூடாது. அல்லேலூயா. மூணாவது பாருங்க, அப்ப நன்மை செய்வதில் சோர்ந்து போக கூடாது. எதுல சோர்ந்து போக கூடாது? ஆமா, நன்மை செய்வதில் சோர்ந்து போக கூடாது. இல்ல, ஏற்கனவே வாசனம் இல்லையா? கலாத்தியர் 6:9 என்ன 6:9 என்ன வாசம்? நன்மை செய்வதில் சோர்ந்து போகாமல் இருப்போமாக, தளர்ந்து போகாதிருந்தால் ஏற்ற காலத்தை அறுப்போம். தளர்ந்து போகலைன்னா ஏற்ற காலத்தை என்ன செய்வோம்? அறுப்போம். அப்போ நம்ம தளர்ந்து போகவே கூடாது. ஆண்டோட பிள்ளைங்க என்ன செய்யக்கூடாது? ஒரு நாளும் தளர்ந்து போகவே கூடாது. அல்லேலூயா. ஆமா, பாருங்க, அப்போ தேவன் பாருங்க, ஒவ்வொரு நல்ல செயல்களையும் தேவன் பார்க்கிறார். நம்ம ஒவ்வொரு நல்ல செயல் என்ன பண்ற, நம்ம என்ன செய்கிறோம் கர்த்தர் பார்த்துட்டு இருக்காரு. ஒவ்வொரு நல்ல செயல்களையும் கர்த்தர் என்ன செய்யறாரு? பார்க்கிறாரு. கெட்ட செயல்களையும் பார்க்கிறாரு, நல்ல செயல்களையும் பார்க்கிறாரு. இல்ல, நமக்குள்ள நல்ல செயல்களை தேவன் பார்க்க வேண்டும். அல்லேலூயா. ஆமா, பாருங்க, அப்போ விதைக்கிறவன் என்ன செய்வான்? விதைக்கிறவன் அறுப்பான். விதைக்காம அறுக்க முடியுமா? வாய்ப்பே கிடையாது. இல்ல, அதனாலதான் ஆண்டவர் பிள்ளைங்க என்ன செய்யணுமோ விதைக்க வேண்டும். விதைச்சாதான் அறுக்க முடியும். அல்லேலூயா.
ஆமா, அதனால பாருங்க, அப்போ நன்மை செய்வதில் ஒரு நாள் என்ன செய்யக்கூடாது, சோர்ந்து போகவே கூடாது. சோர்ந்து போகிறவனுக்கு கர்த்தர் பலன் தருகிறார். அல்லேலூயா. அவன் விதைக்கிறவன் அறுப்பான். ஆமா, அப்போ பொறுமையோடு தொடர்ந்தால் ஆசீர்வாதம் நிச்சயம். அல்லேலூயா. ஆமா, அதனால நம்ம நன்மை செய்வதில் நம்ம சோர்ந்து போகவே கூடாது. எந்த காரியமா இருந்தால் நன்மை செய்வதில் என்ன செய்யக்கூடாது, நம்ம சோர்ந்து போகக்கூடாது. அதுல முன்னாடி நிக்கணும். நன்மை செய்வதில் என்ன செய்யணும், எப்போதுமே முன்னாடி நிக்கணும். நம்மளால என்ன நன்மை செய்ய முடியுமோ, நம்மளால என்ன முடியுமோ, இல்ல ஒரு ஆண்டவர் பிள்ளைங்க ஒரு அதிகாரியா இருந்தாங்கன்னா அந்த அதிகாரத்தை யூஸ் பண்ணி யாருக்கு எவ்வளவு நன்மை செய்ய முடியுமோ அவ்வளவும் செய்யணும். இல்ல அவ்வளவும் செய்யணும்ன்ற எண்ணம் இருந்தா அதிகாரியை வர வச்சிருவாரு. இல்ல அந்த வாய்ப்பு வரும்போது நம்ம என்ன செய்யணும், செய்வேன், அந்த 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 உணர்வு வரணும். இல்ல ஆண்டவர் பிள்ளைங்க எவ்வளவு இடத்துல அந்த மாதிரி உதவிகளை செய்யறாங்க. இல்ல நம்ம நன்மை செய்ய எவ்வளவு முடியுமோ என்ன செய்யணும், அவ்வளவும் நம்ம செய்ய முடியாத உதவி நம்ம யாருக்கும் செய்ய முடியாது. அதை கர்த்தர் அதை சொல்லல, எனக்கு திராணி இருந்தாலும் சொல்றாரு, நன்மை செய்ய திராணி இருந்தால் செய்யத்தக்கவர்களுக்கு செய்யாமல் இராதே. அல்லேலூயா. ஆமா, அப்போ நம்ம திராணி இருந்தால் செய்யத்தக்கவர்கள் நம்ம செய்ய வேண்டும். அல்லேலூயா. ஆமா, இதுல நம்ம அதாவது ஆண்டவருடைய ஆசீர்வாதத்துல பிசினித்தனம் பண்ணக்கூடாது. அதாவது வாரி இறைத்து விருத்தி அடைவாறு உண்டு, அதிகமாய் பிசினித்தனம் பண்ணி வறுமை அடையாறு உண்டு. அதிகமா பிசினித்தனம் என்னது, அதாவது ஒரு சகோதரி சொன்னாங்க, என்ன சொன்னாங்கன்னா, பா அந்த மாதிரி ஒண்ணுமே தங்க மாட்டீங்கப்பா, ஒண்ணுமே நிக்க மாட்டீங்க. அவரு 30,000 போன் வாங்கி கொடுத்தா உடைச்சிட்டு வந்தாரு. அவர் பார்த்தா எங்க வீட்டுக்காரு 20,000 ஃபைனான்ஸ் வாங்கி இன்னொருத்தர் கொடுத்துருக்காரு பிரின்ஸுக்கு. இது இப்படியே வாங்கி வச்சாரு, நான் தான் கட்ட வேண்டியிருக்கு அப்படின்ற. நான் தான் கட்ட வேண்டியிருக்கு. எவ்வளவு செலவு தெரியுமா, அவ்வளவு செலவுப்பா அப்படின்னு. அப்போ என்கிட்ட பேசிட்டு இருக்கும்போது என்ன ரொம்ப உரிமையா பேசுவாங்க. நான் என்ன சொல்றேன்னா, இந்த மாதிரிமா தசம பாகத்தை ஆண்டவருக்கு கொடுக்குற வருமானத்துல தசம பாகம் எடுத்து வை, இதைத்தான் சொன்னேன். அது ஒரு பெரிய குற்றமா? அவரு என் கஷ்டத்தை சொன்னா தசம பாகம் கேட்கிறாரு, கஷ்டத்தை சொன்னா தசம பாகம் கேட்கிறாருன்னு சொல்லி அது ஒரு இதாகி போச்சு. அப்படியே இப்ப ஏன் பணம் வெளியே போகுது, ஏன் 30,000 செலவு பண்ணி ஏன் போச்சு, ஏன் உங்க வீட்டுக்காரர் 20,000 ஃபைனான்ஸ் வாங்கி ஏன் இன்னொருத்தர் கொடுத்தாரு, நீ அனுபவிக்க முடிஞ்சதா? நீ யோசித்து பாருங்களேன். வேஸ்டா போகுது, அழிஞ்சு போகுது. அது இந்த ஆலோசனைக்காக தான் சொன்னேன். இது நீ எடுத்து எனக்கு கொடுத்துட்டு சொல்லல, ஆண்டவருக்கு எடுத்து வைங்கதான் சொன்னேன். யோசித்து பாருங்களேன். அப்போ நம்ம ஆண்டவர் நம்ம ஆசீர்வதிச்சாருன்னா, நன்மை செய்ய திராணி இருந்தால் செய்யத்தக்கவர்களுக்கு செய்யாம இராதே. அல்லேலூயா. ஆமா, சரி. 4வது, கர்த்தரை நம்புகிறவர்கள் புது பலன் அடைவார்கள். அல்லேலூயா. அப்போ கர்த்தரை நம்ப வேண்டும். இந்த உலகத்துல நம்பிக்கைக்குரிய அநேக மனிதர்கள் இருப்பாங்க. அவங்க அவசரத்துக்கு வருவாங்க, இவங்க வருவாங்கன்னு நம்பி இருப்பாங்க. இல்ல, நம்ம கர்த்தரையே சார்ந்து இருக்கணும். அல்லேலூயா. கர்த்தரை நம்பி இருக்கும் போது அவர் புது பலன் தருவார். அல்லேலூயா. ஆமா, பாருங்க, ஏசாயா 40:31 வாசிக்கும் போது, கர்த்தருக்கு காத்திருக்கிறவர்களோ புதுபலன் அடைந்து கழுகுகளைப் போல செட்டைகளை அடித்து எழும்புவார்கள். அவர்கள் ஓடினாலும் நிலைப்படையார்கள், நடந்தாலும் சோர்த்து போகார்கள். வழி திறப்பாரு. காத்திருக்கு புது பலன் அடைவோம். பழைய பலன்ல புது பலன். கரந்தட்டி மகிமைப்படுத்துமா? அல்லேலூயா. அல்லேலூயா. புது பலன். ஆமா, கர்த்தர் உங்களுக்கு புது பலன் தருகிறார். சோர்ந்து போகாதிருங்கள். அடைக்கப்பட்ட வாசலை பார்க்காதிருங்கள், இயேசுவை பாருங்கள். அடைக்கப்பட்ட வாசலை விட 7 வாசல் திறப்பார். கரந்தட்டி மகிமைப்படுத்துங்க. அல்லேலூயா. அல்லேலூயா. ஆமா, நிச்சயமா திறப்பார். ஆமா, அதனால சோர்ந்து போகாதிருங்கள். ஆமா, அதனால எனக்கு அன்பானவர்களே, அப்போ மனிதருடைய பலன் குறையும். மனித பலன் எப்படி என்ன செய்யும்? மனிதர்களுடைய பலன் எப்படியும் குறையும். ஆனா தேவனுடைய பலன் புதுசா வந்துகிட்டே இருக்கு, மாறிக்கிட்டே இருக்கும். அல்லேலூயா. அல்லேலூயா. ஆமா, தேவ பலன் ஒரு நாளும் குறையாது. அதனாலதான் மனித பலத்தை நம்பக்கூடாது எப்பவுமே. மனிதர்கள் சொல்லுவாங்க, இருக்கிறம்பா, பயப்படாத, சோர்ந்து போகாத அப்படின்வாங்க. இல்ல, அதுக்கு நம்ம அவங்க அது நம்பணும். ஆனாலும் முழுமையா அவங்க நம்பிடக்கூடாது. ஆண்டவரே அவங்க சொல்றாங்க, ஆனா உங்களை தான் நம்புறேன்ப்பா, உங்களை தான் நம்புறேன். ஒருவேளை அவங்க மாற வாய்ப்பு இருக்கு, மனிதர்கள் மாறுவதற்கு வாய்ப்பு இருக்கு. அதான் ஆண்டவர் சொன்னாரு, நாசிலே சுவாசமுள்ள மனிதர்கள் நம்புவதை விட்டுவிடுங்க என்று சொன்னார்.
ஏன் சொன்னார் தெரியுமா? அவன் யோசனை ஒரு நாள் அழியும், அவன் யோசனை ஒரு நாள் மாறும். அதனாலதான் மனிதனுடைய யோசனை மாறும், மனிதனுடைய பலன் மாறும், ஆனா ஆண்டவருடைய பலன் ஒரு நாளும் குறையாது. கரம் தட்டி மகிமைப்படுத்துமா? அல்லேலூயா, அல்லேலூயா. ஆமா, கர்த்தரை பாருங்க. கர்த்தர் நமக்கு இப்ப என்னன்னா, அவரை நம்பும் போது கர்த்தர் நமக்கு நம்மளை புதுப்பிக்கிறார். அவர் மேல் விசுவாசம் இருக்கும்போது நம்ம சோர்ந்து போகாமல் கர்த்தரை நம்பணும். நம்மளை ஒவ்வொரு நாளும் புதுப்பிச்சுக்கிட்டே இருக்கிறாரு. யோசித்து பாருங்களேன், ஒவ்வொரு நாளும் நம்ம சிந்தனை மாறிக்கிட்டே இருக்கும், செயல்பாடு மாறிக்கிட்டே இருக்கும். எப்படி மாறி அவர் புதுப்பிச்சுட்டே இருக்கிறாரு அப்படியே. அதனால எனக்கு அன்பானவர்களே, நீங்க நம்ம சோர்ந்து போகாதிருங்கள். அல்லேலூயா. அதனால பாருங்க, அப்போ ஆண்டவரை நம்பும் போது சோர்வை கூட ஆண்டவரே சந்தோஷமை மாற்றுகிறார், சோர்வு கூட கர்த்தர் பலனாக மாற்றுகிறார். அல்லேலூயா. அதனால எனக்கு அன்பானவர்களே, அப்போ சோர்வு வரும்போதெல்லாம் தேவனை விட்டு விடாதிருங்கள். சோர்வு எப்போ வரும் தெரியாது, எப்போ வந்தாலும் ஆண்டவர் விட்டு விடாதிருங்கள். அல்லேலூயா. அவர் நமக்கு புது பலனை தருகிறவர். அல்லேலூயா. ஆமா, அதனால அப்போ தேவன் நம்மளை பலப்படுத்தி வெற்றிக்குள்ளாக கொண்டு வந்து முடிக்கும்படி செய்வார். ஒவ்வொரு நாளும் அவரை நம்பி இருக்கும் போது சோர்வு வரலாம், பலவீனம் வரலாம். தேவனை நம்பும் போது ஒரு நாளும் அது ஒரு பலவீனமா மாறாது, பலனாகி கர்த்தர் மாற்றுவார். அல்லேலூயா. ஆமா, அதனால எனக்கு அன்பானவர்களே, அப்போ நம்ம இந்த நாட்களில் பார்க்கும்போது கலாத்தியர் 6:9 படி நன்மை செய்கிறதுல நம்ம எதுல சோர்ந்து போகக்கூடாது. ஆமா, நாம் தளராதிருந்தால் ஏற்ற வழியில் அறுப்போம். அதனால நம்ம தளர்ந்து போக வேண்டாம். நிச்சயமாக தேவனாகிய கர்த்தர் நம்ம சோர்ந்து போகாதபடி கர்த்தர் தம்முடைய பலனை அனுப்பி கர்த்தர் நடத்துவாராக. அல்லேலூயா. அதனால எனக்கு அன்பானவர்களே, அப்போ இந்த சோர்வு தற்காலிகம் என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். எந்த ஒரு சோதனையும் எந்த ஒரு சோர்வும் தற்காலிகமானதுதான். அல்லேலூயா. ஆமா, தேவனுடைய கிருபை தான் வெற்றி நிச்சயமாக கொண்டு வரும். அல்லேலூயா. தேவனுடைய கிருபை நம்ம வாழ்க்கையில வெற்றி நிச்சயமாக கொண்டு வரும். ஆமா, கர்த்தரை நம்புகிறவன் சோர்ந்து போக மாட்டான். அதனால நாம் கர்த்தரை நம்புவோம், நாம் சோர்ந்து போகாம இருப்போம். கர்த்தர் நிச்சயமாக நாம் தளராதிருந்தால் ஏற்று வழியில் அறுப்போம். சோறு வரலாம், பலவீனம் வரலாம். ஆமா, இந்த வார்த்தையை ஆண்டவர் எனக்கு பேசுனது. நீ ஜனங்க இப்படி இருக்காங்களே சோர்ந்து போகாத, நீ அவங்களை பார்க்காத, என்னை பார், அவரை பார்க்கிறவங்க பிரகாசம் அடையும். கரந்தடி மகிமைப்படுத்தும் எல்லாமே அவர் நோக்கி பார்ப்போம், அவர் நோக்கி பார்ப்போம். நம்ம சோர்ந்து போக வேண்டும். நமக்கு என்ன எப்போ வரும்னு அவருக்கு தெரியும், அவருக்கு எல்லாமே தெரியும். அவருக்கு நம்முடைய ஆசையெல்லாம் நிறைவேற்ற மாட்டாரு, நம்ம தேவையெல்லாம் சந்திப்பார். அல்லேலூயா. ஆமா, நமக்கு இன்னது தேவைன்னு அவர் அறிந்திருக்கிறார். நம்ம இன்னும் ஆசைப்படுறீங்க அதெல்லாம் கேட்கல, அவரு இன்னது தேவைன்று அவர் அறிந்திருக்கிறார். பரமபிதா அறிந்திருக்கிறார். அதனால் ஏற்று வழியில எல்லாமே என்ன செய்வாரு? தேவன் சகலத்தையும் அதினதின் காலத்துல மிகவும் நேர்த்தியாக செய்திருக்கிறார். சோர்ந்து போகாம இருந்தால் ஏற்று வழியில வர வேண்டியது வந்து சேரும். கரம் தட்டி மகிமைப்படுத்துங்க. அல்லேலூயா. நமக்கு ஒண்ணு தெரியும், நம்ம ஏசப்பா கைவிட மாட்டாரு. யாரு எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? ஏசப்பா கைவிடவே மாட்டாரு. தளர்ந்து போகாது இருப்போம். ஏற்று வழியில கர்த்தர் அறுப்பாராக. கர்த்தர் அறுக்கும்படி கர்த்தர் நமக்கு உதவி செய்வார். எல்லாம் அப்படியே கண்களை மூடி ஆண்டவரே துதிக்கிறோம்ப்பா. ஓ ரீகாப்பா. ஓ மகிமை இந்த இடத்தை நிரப்பட்டும்பா. இயேசுவின் நாமத்தில் மகிமையான பிரசனை இறங்கட்டும் ஆண்டவரே. அப்பா, அந்த நாள்ல கூட கர்த்தாவே நாங்கள் ஆண்டவரே அப்பா உம்மோடு இருக்கணும்ப்பா. ஆண்டவர் உம்மோடு இருக்கணும்ப்பா. கர்த்தர் கூட இருந்து ஆண்டவரே எல்லாவற்றையும் செய்வீராக. ஆண்டவரே, ஜெபத்துல சோர்ந்து போக கூடாது. ஆண்டவரே, ஜெபத்துல சோர்ந்து போக கூடாது. எல்லாம் ஆண்டவர் கேளுங்க. ஆண்டவரே, ஜெபத்துல சோர்ந்து போக கூடாதுப்பா. ஆமா, ஆண்டவராக தேவன் நம்மோடு இருக்கிறபடினாலே ஜெபத்துல சோர்ந்து போக கூடாது. ஜெபாவி எங்களுக்கு ஊற்றுங்க ஆண்டவரே. ஜெபாவி எங்களுக்கு ஊற்றுங்கப்பா. இந்த நாளில நீர் எங்களோடு கூட இருக்கு. நாங்க தளர்ந்து போகவே கூடாதுப்பா. நாங்க ஜெபத்துல உறுதியா இருக்க வேண்டும் அப்பா. ஜெபத்துல உறுதியா இருக்க எனக்கு உதவி செய்யுங்கப்பா. நன்மை செய்வதில் சோர்ந்து போக கூடாது. நன்மை செய்வதில் சோர்ந்து போகக்கூடாதுப்பா. நன்மை செய்ய திராணி இருந்தால் செய்யத்தக்கவர்கள் செய்யாமல் இராதே. ஆண்டவரே, நீர் உதவி செய்வீராக. ஆண்டவரே, நீர் உதவி செய்வீராக. இயேசுவின் நாமத்தில் உதவி செய்வீராக. ஆண்டவரே, நாங்க சோர்ந்து போக கூடாதுப்பா. நன்மை செய்ததில் சோர்ந்து போக கூடாது. நீர் எங்களை ஆசீர்வதிப்பீராக. ஆண்டவரே, பிறருக்கு உதவி செய்யக்கூடிய கிருபைகளை தாங்க. ஆண்டவரே, அப்போ எங்களுக்கு உதவி செய்வீராக கூட கர்த்தாவே. நாங்க செய்யற ஒவ்வொரு உதவிகளையும் நீர் பார்க்கிறீர் ஆண்டவரே. ஒவ்வொரு நன்மைகளையும் நீர் பார்க்கிறீர் ஆண்டவரே. ஆண்டவரே, நமக்கு ஸ்தோத்திரம்ப்பா. விதைக்கிறவன் அறுப்பான். ஆண்டவரே, துதிக்கிறோமே, ஸ்தோத்திரிக்கிறோம்ப்பா. கர்த்தரை நம்புகிறவர்கள் புது பலன் அடைவார்கள்.
நாங்கள் உம்மை நம்பி புதுபலன் அடைய வேண்டும் அப்பா. இயேசுவின் நாமத்தில் நாங்கள் புதுபலன் அடையணும், புதுபலன் அடையணும்ப்பா. கர்த்தரை நம்புகிறவர் புதுபலன் அடைவார்கள். கர்த்தருக்கு காத்திருக்கிறவர்களை புதுபலன் அடைவார்கள் ஆண்டவரே. நாங்க புதுபலன் அடையணும்ப்பா. மனித பலன் குறைந்து போகும், தேவ பலன் குறையவே குறையாதுப்பா. உங்க பலன் எங்களுக்கு குறையவே குறையாதுல்ல, உங்க பலத்தால இடை கட்டுங்கப்பா. சில நேரம் மனிதர்களை நம்பி பலன் ஆகுறாங்க, திடீர்னு 2 நாள்ல போயிருது, ஒரு வாரத்துல போயிருது, 1 மாசத்துல அந்த பலன் போயிருது. நம்பி இருந்தனே அப்படின்ட்டு. ஆனா ஆண்டவர் நம்பும் போது அந்த பலன் குறையவே குறையாது. அவர் பலப்படுத்துகிறவர், பலத்தால் இடை கட்டுகிறவர், வழியை செவையாக்குறவர். அதனால கர்த்தரை நம்புகிறவர்களை புது பலன் கர்த்தர் தருகிறா. கர்த்தரை நம்பும் போது கர்த்தர் புது பலன் தருகிறா. அவன் உண்மை நம்பி இருக்க உதவி செய்வீராக ஆண்டவரே. நாங்க தளர்ந்து போகவே கூடாது, புது பலனை தாங்க. அந்த எல்லாரையும் ஆசீர்வதி, கேட்ட வார்த்தையின்படி ஆண்டவரே எல்லாம் புது பலன் அடையணும்ப்பா. நீங்க நடத்துங்க, ஆசீர்வதிங்க ஆண்டவரே, நீங்க ஆசீர்வதிங்கப்பா. இன்னைக்கு நாளிலே இந்த செய்தியுடைய மைய வார்த்தையை பார்த்தோம்னா, நாம சோர்ந்து போகவே கூடாது. சோர்வு தற்காலிகமானதுதான். சோர்வு தற்காலிகமானது. உன் பிரச்சனை தற்காலிகமானது, உன் வேதனை தற்காலிகமானது, உன் போராட்டம் தற்காலிகமானது. வேலை இல்லையா, பிரச்சனையா, போராட்டம் தற்காலிகமானது. தேவனுடைய கிருபை, ஆமா, வெற்றியவும் அவர் நிச்சயமாக கர்த்தரை நம்பும் போது ஒரு புது பலனையும் கர்த்தர் தருவா. கர்த்தர் நிச்சயமாக புது பலனை தருவா. ஆமா, வெற்றி நிச்சயம். ஆமா, தேவனுடைய கிருபையும் வெற்றியும் தேவன் நிச்சயமாக கர்த்தர் தருவார். கர்த்தரை நம்புகிறவன் சோர்ந்து போக மாட்டான். ஆண்டவரே உம்மை நம்பி சோர்ந்து போக கூடாதுப்பா. நடத்துங்க, ஆசீர்வதிங்க, பெரிய காரியம் செய்யுங்க. ஆண்டவரே உம்மிடத்து ஒத்தாசை வரணும். ஒத்தாசை ஒரு பருவ நோய்க்கு கண்களை ஏறெடுக்கிறோம். எங்களுக்கு ஒத்தாசை ஒரு பருவ நோய்க்கு கண்களை ஏறெடுக்கிறோம். இதுவரை ஒத்தாசை அனுப்புனீங்கப்பா, இதுவரை உதவிகளை அனுப்புனீங்க. ஆசீர்வதிங்க, பெரிய காரியம் செய்யுங்கப்பா. உடைய கரத்துல எங்களை அர்ப்பணித்து செபிக்கிறோம். ஆசீர்வதிங்க ஆண்டவரே. உடைய கரம், கிருபை, இறக்கம், தயவு கூட இருக்கட்டும். பாதுகாத்துக்கொள்ள வந்த ஒருத்தர் கூட வெறுமனையா போகாதபடிக்கு எல்லாரையும் ஆசீர்வதிங்க. எல்லாவற்றையும் உடைய கருத்தை உமக்கு செபிக்கிறோம். துதி கனம் மகிமை உமக்கே செலுத்துகிறோம்ப்பா. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வேண்டிக் கொள்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமென், ஆமென்.